வணக்கம். இன்னைக்கு நம்ம டேபிள்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் இன்டர்நெட்டையே பிரேக் பண்ண சினிமா செய்திகள். அந்த பிரம்மாண்டமான காதல், கல்யாணம். கரெக்ட். பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த பிரபலங்களோட கல்யாணம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட இருண்ட வரலாற்றை தோண்டி எடுக்கிற ஒரு பெரிய படத்தோட அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நெஞ்சை உழுக்கும் சில உலகளாவிய ஆவணப்பட விமர்சனங்கள்னு ஒரு பெரிய தகவல் குவியலே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா. ரொம்பவே மாறுபட்ட தரவுகள் இதெல்லாமே. ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த தகவல்களை வச்சு பல விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். முக்கியமா நிஜ வாழ்க்கைக்கும் திரைப்படங்கள் காட்டுற அந்த கற்பனை உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோடு எப்படி மறையுது, நாம பார்க்குற ஊடக செய்திகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழமான உண்மைகள் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளோட மெயின் மிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சமீபத்துல இணையத்தையே ஆக்கிரமிச்ச ஒரு மிகப்பெரிய நிகழ்வான விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவோட கல்யாண செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஆரம்பிக்கலாம். பல வருஷமா சினிமா ரசிகர்களால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ அதிகாரப்பூர்வமா நடந்து முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி 26, 2026 அன்னைக்கு ராஜஸ்தானின் உதய்பூர்ல இருக்கிற ஆடம்பரமான ஐடிசி மொமெண்டோஸ் அரண்மனையில இவங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. ஆமா, அந்த போட்டோஸ் எல்லாம் வேற லெவல்ல வைரல் ஆச்சு. இது வெறும் ஒரு சினிமா நட்சத்திரங்களோட கல்யாணம் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய பாப் கல்ச்சர் மொமெண்டா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த புகைப்படங்களை பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. நிஜமாவே ஒரு ராயல் லுக். முக்கியமா உங்க ட்ரெஸ், பிரபல டிசைனர் அனாமிகா கண்ணா வடிவமைச்ச அந்த உடைகள்ல ரெண்டு பேரும் அவ்வளவு கச்சிதமா இருந்தாங்க. ராஷ்மிகா கட்டியிருந்த அந்த பழங்கால கோயில் வேலைப்பாடுகள் செஞ்ச ரஸ்ட் மற்றும் சிவப்பு நிறம் கலந்த பட்டுப்புடவை, அந்த பழங்கால தங்க நகைகள் எல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ரொம்ப நேர்த்தியா இருந்தது. அதே போல விஜய் தேவரகொண்டா அணிந்திருந்த அந்த தந்த நிற பட்டு வேட்டி, அந்த சிவப்பு நிற அங்கவஸ்திரம், அதுல இருந்த கோயில் மற்றும் காடு சார்ந்த எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் எல்லாமே பார்க்க ரொம்பவே தனித்துவமா இருந்தது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த உடைகள் வெறும் அழகுக்காக மட்டும் டிசைன் பண்ணப்படல. அவங்களோட கலாச்சார பின்னணியை ரொம்ப நுட்பமா பிரதிபலிக்கிற மாதிரி அது உருவாக்கப்பட்டிருந்தது. விஜயோட தெலுங்கு பாரம்பரியத்தையும் ராஷ்மிகாவோட கர்நாடக கோடாவா பாரம்பரியத்தையும் இந்த கல்யாணம் ரொம்ப அழகா ஒன்றிணைச்சது. ரெண்டு கல்யாண சடங்குகள் நடந்தது இல்லையா? ஆமா. காலையில தெலுங்கு முறைப்படியும் மாலையில சூரிய அஸ்தமனத்தின் போது கொடவா முறைப்படியும் சடங்குகள் நடந்தது. ஒரு அருமையான விஷுவல் ட்ரீட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஒரு முழுமையான அன்பிளக்டு கல்யாணம். அதாவது வந்திருந்த விருந்தினர்கள் யாருமே செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கப்படல. ஆனா இப்ப யோசி பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்ல இவ்ளோ ஆக்டிவா இருக்கிற ஸ்டார்ஸ் தங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ல திடீர்னு போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் முரண்படா இல்ல? எப்படியும் போட்டோஸ் வெளியே வரப்போகுது, அப்புறம் ஏன் இந்த அன்பிளக் ரூல்னு தோணுது? அது முரண்பாடு இல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட பிரைவசி. பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க தங்களோட அந்தரங்கமான தருணங்களை கேமரா லென்ஸுகள் இல்லாம தங்களுக்கு நெருக்கமானவங்களோட மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றீங்களா? ஆமா. அதனாலதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் சொந்தக்காரங்களுக்காக மட்டும் விரோஷ் பிரீமியர் லீக்னு ஒரு பிரைவேட் கிரிக்கெட் போட்டி கூட நடத்தினாங்க. அந்த நெருக்கம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாம, நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, ராஷ்மிகாவோட கையில இருந்த அந்த ஸ்கொயர் கட் டைமண்ட் மோதிரம் அது அவங்களோட தனித்துவமான ரசனையை காட்டுற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருந்தது. அந்த மோதிரம் இணையத்துல பெரிய வைரல் ஆச்சே. ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கு. இவங்களோட இந்த 9 வருஷ காதல் பயணத்தை நம்ம கட்டாயம் திரும்பி பார்க்கணும். ஏன்னா 2017ல கீதா கோவிந்தம் படப்பிடிப்புல தான் இவங்க பயணம் தொடங்குச்சு. அந்த படத்துல அவங்க கெமிஸ்ட்ரி திரையில எவ்வளோ இயல்பா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நமக்கே தெரியும். அந்த இயல்பு தன்மை தான் ரசிகர்களை அவங்க பக்கம் ஈர்த்துது. ஆனா அதுக்கு பிறகு 2018ல ராஷ்மிகாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசுச்சு. சக கன்னட நடிகரான ரக்ஷித் ஷெட்டியோட அவருக்கு நடந்திருந்த நிச்சயதார்த்தம் சில காரணங்களால நின்னு போச்சு. ஆமா, அந்த டைம்ல சோஷியல் மீடியால அவங்க மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. கரெக்ட். அந்த ஒரு இருண்ட காலகட்டத்துல விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக, நண்பனாக நின்னு ஆதரவு கொடுத்தார்னு தரவுகள் சொல்லுது. ஒரு நெருக்கடான நேரத்துல கிடைக்கிற அந்த சப்போர்ட் தான் ஒரு உறவை ரொம்ப ஆழமாக்கும். அதுதான் 2019ல டியர் காம்ரேட் படத்துல அவங்க மீண்டும் இணைந்த போது ஒரு ஆழமான காதலா மலர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. 2020 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தை நாம் ஒரு சைலண்ட் சாப்டர்னு சொல்லலாம்.
2 பேரும் பொதுவெளியில தங்களோட காதலை பத்தி எதுவுமே பேசிக்கல. ஆமா, ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஆனா நம்ம ஃபேன்ஸோட துப்பறியும் மொழியை சாதாரணமா நினைக்க கூடாது. மாலத்தீவுக்கு 2 பேரும் தனித்தனியா புகைப்படங்கள் பதிவிட்டானோ, பின்னாணியிலிருந்து அந்த நீச்சல் குளத்தோட டைல்ஸு, அப்புறம் ராஷ்மிகா அணிந்திருந்த அதே கூலிங் கிளாஸை விஜயும் அணிந்திருந்ததை வச்சு ரசிகர்கள் இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சிபிஐ லெவல் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். ஆனா இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த ரகசியங்கள் எப்படி மெல்ல மெல்ல ரொம்ப கவனமா பொதுவழிக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான். 2023ல அனிமல் பட ப்ரொமோஷனுக்காக நந்தமுரி பாலகிருஷ்ணாவோட நிகழ்ச்சிக்கு ரஷ்மிகா போயிருந்தப்போ எதிர்பாராத விதமா விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க. ஓ ஆமா, அது ரொம்ப கியூட்டான மொமெண்ட். விஜய் ரொம்ப கேஷுவலா வாட்ஸ்அப் பிரே அப்படின்னு கேட்டதும் ரஷ்மிகா வெட்கப்பட்டதும் ஒரு கிளாசிக் சாஃப்ட் லான்ச். அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 3, 2025ல விஜயோட ஹைதராபாத் வீட்ல ரொம்ப ரகசியமா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிகர்கள் அவங்கள அன்போடு அழைத்த விரோஷ் அப்படிங்கிற பேரையே தங்களோட அதிகாரப்பூர்வ திருமண அடையாளமா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. The wedding of Virosh. எக்ஸாக்ட்லி. தற்கால நட்சத்திரங்கள் தங்களோட ரசிகர்களுடன் எப்படிப்பட்ட ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரியா சொன்னீங்க. இதை கேட்கும் உங்களிடம் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நேரில் அறிமுகமே இல்லாத ஒரு பிரபலத்தோட வாழ்க்கைய ஏன் இவ்வளவு ஆர்வமாக பின்தொடர்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஊடகங்களும் ரசிகர்களும் இணைந்து எப்படி ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இறுதியில் அதை நிஜமாக்க முடிகிறது என்பதற்கு இந்த விரோஷ் கல்யாணமே ஒரு பெரிய சாட்சி. 100க்கு 100 உண்மை. சரி, நிஜ வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ரொமான்டிக் கிளைமேக்ஸ் பார்த்தாச்சு. ஆனா திரையில அவங்க அடுத்ததா என்ன பண்ண போறாங்க? இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. கல்யாணமான கையோட செப்டம்பர் 11, 2026 அன்னைக்கு வெளியாக போற இவங்களோட அடுத்த திரைப்படமான ரணபலி பற்றி அறிவிப்பு வந்திருக்கு. இது கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு கியூட்டான காதல் கதை கிடையாது. இல்லவே இல்ல. இது முற்றிலும் மாறுபட்ட மிகவும் தீவிரமான களம். இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து இப்போ இயக்குனராகி இருக்கிற ராகுல் சாங்கர்த்தியன் இயக்குற படம் இது. 1885ல இருந்து 1900 வரையிலான காலகட்டத்தை குறிப்பா 1878 களமாக கொண்டு உருவாக்கப்படுற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படம் இந்த ரணபலி. இந்த படத்தை பத்தின தரவுகளை படிக்கும்போது நிஜமாவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. இது சாதாரண பொழுதுபோக்கு சினிமா இல்ல. ஆங்கிலேயர் ஆட்சியில இந்தியா சந்திச்ச மிக கொடிய பஞ்சங்கள், வெறும் 40 வருஷங்கள்ல சுமார் 100 மில்லியன், அதாவது 10 கோடி மக்களோட மரணம், அப்புறம் இந்தியால இருந்து $45 ட்ரில்லியன் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ரத்த களரியான வரலாற்று தான் இந்த படம் மையக்கருவா எடுத்திருக்கு. அந்த எண்கள் ரொம்பவே பயங்கரமானவை. ஆமா, ஆங்கிலேயர்களால் காட்டு மிராண்டி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு அவங்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுற ஒரு முரட்டுத்தனமான கதாநாயகனா விஜயும் ஜெயம்மா அப்படிங்கிற ஒரு வலுவான கதாபாத்திரத்துல ராஷ்மிகாவும் நடிக்கிறாங்க. ஹாலிவுட்ல தி மம்மி படத்துல நடிச்ச அர்னால்ட் ஓஸ்லு சர் தியோடோர் ஹெக்டரா வில்லன் வேடத்துல நடிக்கிறார். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த வரலாற்று தரவுகள் நமக்கு உணர்த்துவது ஒரு மாபெரும் துயரத்தை. சர் ரிச்சர்ட் டெம்பிள் போன்ற ஆங்கிலேய அதிகாரிகளால் இந்தியாவில திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இந்த பஞ்சங்கள் சொல்லப்போனா ஹிட்லரின் ஹோலோகாஸ்டை விட மோசமான இனப்படுகொலைகள். அது பலருக்கும் தெரியாத ஒரு இருண்ட வரலாறு. ஆமா, அவ வரலாற்று பக்கங்கள்ல எப்படி தந்திரமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டன என்பதை நாம கவனிக்கணும். அந்த இருண்ட வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு சினிமேட்டிக் மறுகட்டமைப்பாக இந்த படம் உருவாகிறது என்பதுதான் இதன் மிகப்பெரிய பலம். தன்னோட அந்த லவர் பாய் பின்பத்தை முழுமையா உடைச்சிக்கிட்டு வரலாற்றின் ஒரு குரலாக விஜய் தேவர்கொண்டா மாறுவது ஒரு நடிகனா அவரோட பரிணாம வளர்ச்சியை காட்டுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி ஒரு இருண்ட வரலாற்று படத்துல நடிக்கிறது ஒரு தைரியமான முடிவு. உண்மைதான். சினிமாங்கிறது கொண்டாட்டம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மறக்கப்பட்ட வரலாற்றை பேசுற களமாவும் பல நேரங்கள்ல மனிதர்களோட தாங்க முடியாத தனிப்பட்ட வழிகளை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாவும் இருக்கு. அப்படி ஒரு மாபெரும் ரணத்தை பத்தி தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். ஆமா, கலையின் இன்னொரு முகம் அது. ஊடகங்கள் இப்படி சமகால வழியை கடத்துகின்றன என்பதற்கான ஒரு வலிமையான தரவு நம்ம கிட்ட இருக்கு. கௌதர் பென்ஹானியா இயக்கியுள்ள த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் அப்படிங்கிற ஆவணப்படத்தை பத்தி தான் இப்போ பேச போறோம். இந்த படத்தோட மையக்கரு ரொம்பவே கனமானது. பாலஸ்தீனத்துல நடக்கிற ராணுவ தாக்குதலுக்கு மத்தியில
ஒரு காருக்குள்ள சிக்கிக் கொண்ட 6 வயது சிறுமி ஹிந்த் ரஜாப், செம்பெரை சங்க தொண்டர்களிடம் உதவி கேட்டு பேசிய அந்த கடைசி நிமிட தொலைபேசி உரையாடலை மையமாக கொண்ட படம் இது. இந்த சம்பவத்தை வெறும் செய்தியா கடந்து போகாம அத ஒரு ஆவணப்படமா மாத்திருக்காங்க. அந்த செய்தியை படிக்கும்போதே நெஞ்சம் பதறுகிறது. ஆனா இந்த சம்பவத்தை அவங்க எப்படி சினிமாவா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மேக்கிங் ப்ராசஸ் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. இது ஒரு சாதாரண ஆவணப்படமா இல்ல கற்பனை படமா அப்படிங்கிற எல்லையை தாண்டி வேறொரு தளத்துல இது பயணிக்குது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த இடத்துல அரசியல் சரி தவறுகளை தாண்டி ஒரு கலையா சினிமா எப்படி மனித வலிகளை கடத்துதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த படத்துல நடிச்ச பாலஸ்தீன நடிகர்கள் வெறும் காகிதத்துல எழுதப்பட்ட வசனங்களை மனப்பாடம் பண்ணி நடிக்கல. அதுதான் அந்த ஆவணப்படத்தோட உயிரே. ஆமா, படப்பிடிப்பின் போது அவங்க தங்களோட இயர்பீஸ்ல அந்த 6 வயது சிறுமியோட உண்மையான குரலையே நேரடியாக கேட்டுக்கொண்டே நடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை மரணத்தை எதிர்கொள்ளும் அந்த பயம், அவளை காப்பாற்ற முடியாத அந்த தொண்டர்களோட இயலாமை, இது அத்தனையும் அந்த நடிகர்கள் நிஜமாகவே உள்வாங்கி அந்த ரணத்தை அப்படியே திரையில் கடத்தியிருக்காங்க. ஒரு புனிதமான ஊடகமா சினிமா எப்படி செயல்படுது அப்படின்றதற்கு இது ஒரு உச்சக்கட்ட உதாரணம். நிஜ வாழ்க்கையின் வலிகளை திரையூடகம் எவ்வளவு ஆழமா உள்வாங்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டி இருக்க முடியாது. இதே போல திரைக்கு பின்னாடி இருக்கிற நம்மோட மனம் கவர்ந்த பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை சோகங்களையும் நாம இங்க பதிவு செய்தாகணும். கண்டிப்பா. திரையில நாம பார்க்குற அந்த பெர்ஃபெக்டான வாழ்க்கை நிஜத்துல அவங்களுக்கு அமையறதில்ல. கொண்டாட்டங்களுக்கு மத்தியில முறிந்து போகும் உறவுகளும் திரைத்துறையில ரொம்ப சகஜமாகிடுச்சு. ஆம், தமிழ் நடிகர் மற்றும் அரசியல்வாதியான தளபதி விஜயின் விவாகரத்து செய்தி அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. 27 ஆண்டுகால நீண்ட திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்துள்ளார் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி பொதுவழிக்கு வர்றது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். இந்த தரவுகளை நாம நடுநிலையோடு பார்க்கும்போது இதுல சில கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. 2021 ஒரு நடிகையோட விஜய்க்கு இருந்ததாக கூறப்படும் நெருக்கம், அதாவது அந்த இன்ஃபிடெலிட்டி குற்றச்சாட்டு, அப்புறம் கடந்த 2 வருஷமா விஜய் மற்றும் சங்கீதா 2 பேரும் பிரிந்து வாழ்வது போன்ற விஷயங்கள் அந்த மனுவுல சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல் 20 அன்னைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர உள்ளது. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை அவரோட வாழ்க்கையில. ஆமா, ஒரு பக்கம் தன்னோட அரசியல் பயணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்கவிருக்கிற ஒரு நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி ஒரு புயல் வீசுறது அவரோட பப்ளிக் இமேஜ்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பலருக்கும் பெரிய வியப்பை அளித்துள்ளது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. திரையில் நாம் கொண்டாடும் நட்சத்திரங்களை நாம் பெரும்பாலும் எந்த குறையும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான பிம்பங்களாகவே பார்க்க பழகிவிட்டோம். அவங்க திரையில பேசுற குடும்ப உறவுகள், காதலுக்கான இலக்கணம், இதெல்லாமே நிஜ வாழ்க்கையிலயும் அப்படியே இருக்கும்னு நாம நம்புறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையோ? இருக்கலாம். ஆனா அந்த வண்ணமயமான திரைக்கு பின்னால் இருக்கும் அவங்களோட நிஜ வாழ்க்கை எவ்வளவு சிக்கல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் வலிகளால் நிரம்பி இருக்க என்பதை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு முகத்துல அரைந்தாற் போல உணர்த்துகின்றன. நாம பார்க்கிற பிம்பம் வேறு, இரத்தமும் சதையுமான நிஜ மனிதர்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம எக்கச்சக்கமான உணர்வுகளை கடந்து வந்திருக்கோம். உண்மையாகவே இது தகவல்களின் பல்வேறு பரிமாணங்களை காட்டும் ஒரு நீண்ட பயணம். ரசிகர்கள் தங்களோட ஆசையால இணைந்து எழுதிய ஒரு நிஜ காவியமான விரோஷ் கல்யாணம், மறைக்கப்பட்ட 1878 இரத்தக்கலரியான வரலாற்றை தோண்டி எடுக்கும் ரணபலி திரைப்படம், போரின் கொடூரமான முகத்தை ஒரு சிறுமியின் குரல் வழியே உயிரோட்டமா பதிவு செய்யும் ஆவணப்படம், அப்புறம் 27 வருட பந்தம் முறியும் ஒரு விவாகரத்து செய்தி என மனித உணர்வுகளின் அத்தனை நிறங்களையும் சினிமாவிற்கும் நிஜத்திற்குமான அந்த முரண்பாடுகளையும் நாம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதையெல்லாம் கேட்கும் உங்களுக்கு இறுதியாக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் திரையில் தோன்றும் பிம்பங்களுக்கும் நிஜ வாழ்க்கைக்குமான வித்தியாசம் ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. ஆனா இனி வரும் காலங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டீப் ஃபேக் தொழில்நுட்பங்கள் வளர வளர ஒரு பிரபலத்தோட நிஜமான குணாதிசயம் எது, அவங்களுக்காக டிஜிட்டலா உருவாக்கப்பட்ட போலியான பிம்பம் எது அப்படிங்கிற வித்தியாசமே முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நாம ரசிக்கிற ஒரு விஷயம் நிஜமான மனித உணர்வா இல்ல ஒரு அல்கோரிதம் உருவாக்குன வெறும் மாயையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த சிந்தனையோடு தொடர்ந்து தேடுங்கள், வாசியுங்கள். மீண்டும் அடுத்த முறை பல சுவாரஸ்யமான தரவுகளோட ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.